தேடி வருகிறான் விராலிமலை சொர்க்கத்தின் மீது. அப்படி மலை மேல வந்து வெடிக்க மறுக்கின்ற பொழுது இந்த கும்பனானது விராலிமலை காட்டிலே இந்த முதல் காடு இருள் சூழ்ந்த வனத்திலே கருமலை திருமண பன்றியானது வளர்த்திருக்கு. அப்ப மூச்சு விட்டா அப்படியே சூளக்காத்து போன சொல்லி குடியானது. அப்ப வீரபாக சாம்பு கண்டானே ஒரு பெரிய குண்டு கல்லானதை எடுத்து உருட்டி விடுகிற திடீர்னு உருட்டி விடுகிற அந்த கல்ல வந்து பண்ணைக்கு பக்கத்தில் திடீர்னு விடுகின்ற பொழுது கொம்பன் புத்தகத்துக்கு அந்த உருவடி உலக அப்படி மேல வாக்கின்ற பொழுது தோன்றவனு சிந்தனையில கல்ல போற சண்டான அப்படியே மேல வாக்கின்ற போது தன்னைக்கு அப்படியே சித்தக்குறியோட வீரபாக சாம்பு இதை கண்ட கும்பராஜன் யாராலே சாம்பகன் பார்த்த பண்ணிட்ட தந்திர வழிகளே போக வேணும் சொல்லி அப்படி கையாளெல்லாம் விகச்சாங்க காய் ஒரு காயமானது பண்ணிக்கிட்டு அப்படியே அஞ்சு பயந்த போல பண்ணிக்கிறான். அஞ்சு பயந்தவ அப்படி பண்ணிக்கிட்ட வருகிறார். அஞ்சு பயந்து வருகின்ற பொழுது கொம்பன் முத்த வச்சுக்கோ அந்த உருமுடி முளைச்சு அண்டவாள முறைக்கு தரையில முத்தணும் அடியடிச்சு பறியண்டா ஊரு எந்த ஓ வீரபாக சாம்புகனா ஏண்டா இத்தனைக்கு காத்துல ஏண்டா ஏண்டா புங்கப்பறையும் ஓடாறது கெட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. அது ஓட தந்தர வழியிலே வந்து கேட்ட இரும்பு கருவியை வாங்கிட்டு போய் வளையடிச்சு வெளியே பிடிச்சு நாகன சங்கரிச்சு வேங்கன சங்கரிச்சு இட்டுக்கிளி விடுச்சு 1000 தேவனை கொண்டு ஜெயிச்சாங்க. தங்க வல்லையை தலையை வெட்டி கொண்டாங்க. இங்க சவாங்க இப்படி எப்படி பணவராசிகள் சமூகம் இங்கடா படைகளாவது இங்க சமாங்களுக்கு வளவு வல்லாமல் இருப்பது மெய்யாக என்னோட போர்க்களத்துக்கு படையெடுத்து வர சொன்னேன். ஏன்னா படம் வந்திருக்குதா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் வரமாட்டாங்க. இல்ல நான் இப்போ நம்மாளா? ஆமா. தெரியும் தெரியும் உன்னோட தேசத்திய வித்தியெல்லாம் 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 ஐயோ மாலே சமூகமே எங்கடா படைகளானது? படம் எங்க தெரியாது. நான் நம்மளை தேடி வந்தேன்.
ஏது பண்ண எதுக்கு வந்து அனைத்தறி வந்திருக்கிறேன் வந்தா நான் அவங்க இடத்துல இருக்க வரையிலே குதிரை 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 ஆனை ரத்தி ஓடலின்னு சவுக்கு எடுத்து மனுஷன்னு நொறுங்க அடிச்சு போட்டாங்க. ஓஹோ தங்கிருத அப்புறம் உன்னிமேலு அம்மா கிட்ட வந்தேன். இவியிட்ட இருந்து நீ ஜெயிக்க முடியாது. சரி 2 பேர் இவியா மேலாடு 1000 பேர் இருக்கிறாங்க உன்னை வச்சு அது இருக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு எங்க அம்மா சொல்லிச்சு. அங்க முடிச்சு ஓட்டம் அடி தின்னு ஓட்டு அங்க வந்தேன். உங்க தங்கச்சி வேற தங்கா வச்சுனுத பொம்பராசம் போய் 3 நாள் 6 பொழுது ஆகுது. சொல்லாம போடக்கூடாது. கை தட்டுங்க. சொல்றதா திருமாண்டபாளையம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஆமா என்று பேர் பெற்ற முடியவாங்கள் 3 பேருக்கு மாலை போட்டிருக்கிறாங்க. பிஸ்கட் மாலை. பிஸ்கட் அம்மனி கிரீன் கலர் எனக்கு என்ன கலர் கலர் மாறி போச்சு. என்ன கலர்? ஆமா எனக்கு என்ன ஐயோ எனக்கு பிடிக்காத கலர் மாறி போச்சு. ஒரே கலரா தான் வேணும்னு எங்க காதல நேர்பாடுது. இல்ல கிரீன் கலர் எனக்கு தான் பிடிக்கல. அம்மனி கிரீன் போட்டு நம்மளுக்கு காதி கொடுக்குறாங்க போய் சேர முடியல. இந்த பிரகாரம் தானே அடே சமூகம் ஏண்டா ஒரு சம்பிரதாயம் சமூகம் உனக்கு நம்பலாமாடா? என்னை நம்பினே நிறைய பேரு மேல 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 போயிருக்கிற. அப்படியா? இருந்தாலும் பரவாயில்ல. என்னடா தோல்ல ஓட்டிருக்கிற? இதா அது என்ன தோல்ல ஓட்டிருக்கிற? வந்துட்டேன். மலைக்காரக்காரர் இன்னைக்கு மாட்டீங்களா? அடா சமூகம் என்ன தோல்ல ஓட்டிருக்கிற? இதுங்களா? இது சாமான். அது என்ன சாமானம்? இது எங்க பாட்டன் ஊதி, எங்க அப்பா ஊதி, எங்க அப்பன் ஊதி, இப்ப நான் ஊதிக்கிட்டு இருக்கிறேன். ஊதர படப்பேதே எங்க சாமான். ஏய் என்னடா ஊதரம்ங்கற? இது எங்க பாட்டன் சாமான். ஓஹோ. அப்புறம் எங்க அப்பா ஊதி, எங்க அப்பன் ஊதி, நான் ஊதிக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு பேர் என்னடா? இதுக்கு பேர் கரிக்கொம்பு. கிழிஞ்சதுக்கு சொன்னீங்க. கரிக்கொம்பு. இந்த கொம்பு என்ன பண்ணு? இத தூங்காதைகளை தூங்க வைக்கி, தூங்குறைகளை எழுப்ப வைக்கி, நயன வாசையில் ஓடக்கூடிய கரிக்கொம்பு. ஓ தூங்குனா முழிச்சுக்குவாங்க, அப்படி ஊதுனா முழிச்சதுலாம் தூங்கிடுவாங்களா? அடே வியாபாங்க, நான் வளநாடு போர்க்களத்துக்கு வந்து எனக்கு 3 நாள் 6 தூக்கம் இல்லாம இருக்குது. எனக்கு தூங்க வச்சிருக்கியா? ஓ இந்த கரிக்கொம்பு வாசனையினால உன்னை தூங்க வைக்கும் போம்பா. பெரிய பிசுக்கோத்தா. அப்பா வீரமாக சாம்புகம் இந்த பன்றிய பழக்க வச்சு பன்றியுடைய வலுவு இல்லாம அறிய வேணும்னு சொல்லி பன்னியத்தான் குத்தோ வல்லவாம் பழையாரே வந்தாச்சு. கும்பலத்தான் குத்தோ வல்லவாம் புறகாரே வந்தாச்சு. அப்படி பாடுகின்ற பொழுது ஒன்பதானது யாரு வந்திருக்கிறாங்க? பன்னிய கொத்த வந்திருக்கிறாங்க பழையார. என்ன பண்ற? சங்கர் எங்கடா? இல்ல இந்த பொண்ணு ரெண்டு அடி அங்க என்ன பண்ற? இல்ல கொஞ்சம் நனைஞ்சு போச்சு. முடிச்சு நனைஞ்சு போச்சு. தப்பு நடந்து போச்சு கொம்பா, தப்பு நடந்து போச்சு. அப்ப நனைஞ்சுதான் போகுது. இதுல எத்தனை ஓட்டை இருக்குது பாரு? எத்தனை இருக்குது? 6 ஓட்டை இருக்குது. அவங்களுக்கு வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிற சொர சுதி மாறி போச்சு. ஓஹோ. அவங்க இடத்துலயே இருந்தனா அந்த சுதி மாத்தாம ஊதிட்டேன். அதனால அவங்க வாசிக்கு போயிடுது. அப்படியா? இன்னும் தூங்கு ஊதுற. அப்படியா? ஊது ஊது ஊது.
என்றாரி ராரி 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 கொம்பன் புறத்த ஓட்டு தூங்குச்சு பார்த்தான் வீரமாக சாம்பகன் இதவாங்களுக்கு மச்சமானது கொண்டு போக வேண்டும் சொல்லி நல்ல சமயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த உடனே மேல காலம் வச்சு ஒரு ரோமத்தை மாரோட வேரோட முடிங்கி அந்த கூடாரம் தேடி எல்லாம் கொண்டு வரான். கூடாரம் வந்து திடீர்னு இறக்கி போட்ட அந்த ரோமத்தை பணமரத்தை அடுத்த போல இறக்கி போடுறேன். அடே வீரமாக என்னடா இது பன்னியினுடைய ரோமம் என்னடா ஒரு பணமரத்தை அழைத்துண்ட போல் இருக்குது. பன்னியோட ரோமமா? பன்னியினுடைய ரோமம் பன்றியினுடைய ரோமமே விளவரசனா பன்றி எவ்வளவு பெருசா இருக்கு. அதே சாம்புகா பணமரத்தை அழைத்துண்ட மாதிரி இருக்குதுடா. பணமரம் இல்லை சாமி, உங்களுக்கு சந்தேகமான சீக்கிரமாக நான் உங்களுக்கு சாதிச்சு காட்டுறேன் என்று அந்த இரண்டு முடிவெடுத்து போட்டு சக்குமி கேட்டு தீப்பத்து நான் வீரபாகி சாம்புகன் எந்த முடிய கற்கினாலும் துருவாசம் இருக்கு. அதே போல பன்னியினுடைய ரோமத்தை கருக்கும் போது துருவாசம் வந்தது பாத்தீங்களா? அதே சாம்புகா துருவாசம் ஏண்டா பன்றியோட ரோமச்சோறு பன்னிய சோறாங்கடே சாமி அங்க நீட்டி பார்த்து இருக்கு சாமி அந்த பன்னி வேறு சும்முங்கோ அந்த பாரி மாமலை போலையா கொம்பான கொம்பானல்ல ஊருடி மாலையா பரவலம் அவ்வளவு பெரிய பாராசாரியான மிருகமா இருக்குது சமூகா எத்த சோட்டு அம்மிய சோட்டு பண்ணி அது அலங்கப்படை தலைவே என்று சங்கர் ஆயுள் விதிச்சார். அப்படி ஆயுள் விதிக்கின்ற பொழுது அப்ப சொன்னார் வீரபாக சாம்பகனும் பொன்னாமன சாமியும் கூட்டி வந்த ஆனவட குதிரைவட அநேகம் படை வண்டாரம் இருக்கிறது சாமி. இந்த படையெல்லாம் அவங்களை ஏறி விடலாம் சொல்ல மலம் வந்து ஒளிப்புடைக்கும் மரநாய் படைகள் ஆயிரங்களும் செடி வந்து ஒளிப்புடைக்கும் செந்நாய் படைகள் ஆயிரங்களும் நாய் படைகளானது உருவகையில உருவி விடுகிறாங்க. அப்படி உருவி விடுகின்ற பொழுது இந்த நாய் படைகளானது பன்னி மேல் சோட கொண்டே கொம்பா மேல் சோட கொண்டே
நாய் படையா தோட கொண்டே இப்படி நாய் படைகளானது வருகின்ற பொழுது நாய்ப்படைக்கு பின்னால யானைப்படையானது வருகிறது. இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது பன்றியானது அப்படியே படுத்து மனம் போல தூங்கிட்டு இருக்குது. இந்த வந்த நாய் படைகளானது ஒரு ரோகத்தை சொல்லுது. நாய் எப்படி கடிச்சு வருகின்ற பொழுது இந்த வார்த்தை யானைப்படையானது அடிக்கிறாங்க, சந்தி அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கிற எனக்கு காரகாலை அங்காரால் சீமையிலே கட்டெரும்பு கடிக்கிறேன் பன்றி அப்படி திரும்பிப்படுத்தது. அப்படி படுக்கையில பன்றி ஒரு குழவி ஓலையும் பூமி ஒரு அம்பி ஓலையும் இத்தனை வடைகள் அதிகசிக்கு வடைகளானது மாண்டு போச்சு. அப்ப பன்றிக்கு அப்படியே ஈரம் அடிக்குது, ரத்தவாசம் அடிக்குது. வண்டி முடிச்சு பாக்கிறேன் நாய் மாண்ட வடைய ஓட அப்படி படைய அஞ்சு பயந்து ஓடுது. அப்படி ஓடையிலே இந்த வடைகளை எல்லாம் தானே ஆனா தட்டி நல்ல அந்த தட்டி இன்னொரு கேதுவா தப்பி சங்கர் தப்பி சங்கர் வடைகள் அப்படின்னு ஒரு தீன்ற பொழுது கூட்டி வந்தாங்களே வல்லை வலதுக்காரர்களும் வெளிவேட்டுக்காரர்களை எல்லாம் போட்டாது போட்டாலும் போடுகானே வண்டி மேலே பன்றி மேல கொட்டுகானே அப்படி முன்னாள் ஓடுகின்ற பொழுது இந்த கும்பரானதானே போட்டதொரு போட்டதொரு குண்டோகானே வெளிநாட்டுகளை பொய்வேட்டா போகுது. இது கண்டா கோடகடி சங்கர் என்று சொல்லி கோடகடி சங்கர் வண்டி உத்தர வேலை முடிக்கிட்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது வண்டியானது பார்த்தது இது எல்லாம் கூலிச்சலம். நம்மளுக்கு இருக்கிற வம்பா வழக்கம், நம்மளுக்கு எதிரி உலகார சங்கர் முன்னார் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. வந்த ஒன்னையுமே அப்ப சங்கர் வருகின்ற பொழுது அப்ப சொல்லிச்சு பன்றியானது, அப்பா தாராள குளத்துல இருந்த வேளாண் மக்களை நான் உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட போர்க்களத்துக்கு உங்களுக்கு வலுவு வல்லாமல் இருப்பது ஐயானா வட்டகரமானது போட்டு போர் செய்யும். இந்த வட்டகரம் தப்பி நான் விழுந்தேன்னா நீ என்னை கொள்ளு, நான் வந்து போடுவேன், நீ வந்து உன்னை கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த போட்டியானதை வச்சு வட்டகரத்துக்குள்ள 3 நாள் முடியாம போர் நடக்கு. முடியாம போர் நடக்கு. சமத்து நல்ல சமத்து முடியே சாமர்த்தியம் சாமர்த்தியம் மத்தியே இப்படி சண்டை முடியாமருக்கு 3 நாள் ஆர்வதாக சங்கர் வண்டி எடுத்து மேல வீசினா அப்ப வன்றியானது 7 மணிக்கு அப்பால போய் வருது. வந்து வட்டகரத்துக்குள்ளேயே விழுந்த அந்த ஏந்து கொடையானை சங்கர் தூக்கி வீசினா சங்கர் 7 மணிக்கு அப்பால போய் அபகரண குபகரணம் அடிச்சு வருகிறார். இப்படியே போர் நடந்துகிட்டு